தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கடலூர், நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், தற்போது நிலவரம் என்ன? பவித்ரா, கடலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்த 6 மணி நேரத்தில் இது புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக புயலாக மாறக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்போது சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 530 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில 450 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு பகுதியில 350 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையினுடைய திரிகோணமலையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்தது. அதனுடைய வேகம் என்பது தற்போது குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மட்டும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் இது கரை அடைவது முன்பு தெரிவித்ததை விட சற்று காலதாமதமாக தான் இது கடற்பரப்பிலிருந்து நிலப்பரப்பை வந்து அடையும். அதாவது 29, 30 ஆகிய இந்த 2 தேதிகள்ல மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதி 10 மணி அளவுல இந்த புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு டென்டேட்டிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். எனவே தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலவரத்தின்படி இது சற்று 2-3 மணி நேரம் காலதாமதமாக தான் கரையை கடக்கும். அதாவது நள்ளிரவு 1 மணி அளவுக்கு இந்த புயல் என்பது கரையை கடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம் கடலூர், அதே போன்று நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழைக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாம் தெரிவித்தது போல இன்றைய தினம் கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அதே போல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரை நாளைய தினம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழை என்பது இருக்கும். 29ஆம் தேதி அன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் என்றும், அதே போன்று 30ஆம் தேதி அன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த தினம் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் தான் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.